ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனா பெற்றோர்கள்லாம் இருக்கிறாங்க, ஒரு அழகான ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடைசி காலத்துல பெண்ணும் உதவாது சன்னும் உதவாது பென்ஷன் தான் உதவும்பாங்க. ஆனா ஆசிரியர்கள் எப்படி தெரியுமா, மாணவர்கள் எவ்வளவு தூரம் உயரத்துக்கு போனாலும் அவர்களை பார்த்து பொறாமைப்படாத ஒரு ஜீவன் இருக்குன்னா அது ஆசிரியர் பணிதான் அப்படின்னு சொன்னா அதற்காகவே ஒரு பெரிய பாராட்டுகளுங்க. இப்ப செந்தில் சாரை நான் மேடையில சொன்ன உடனே அத்தனை பேரும் கைத்தறி கொடுத்தீங்க. ஏன் தெரியுமா, என்னுடைய மாணவன் சார் இப்ப மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, ஒரே விஷயம், அவன் எப்படியாவது வேலை கிடைச்சு பொழைச்சு அவன் முன்னுக்கு வந்துடும். இந்த ஒரு விஷயத்துக்காகவே அவ்வளவு பேருக்கு ஒரு பெரிய கைத்தறி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்க. யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயேங்க இந்த படிப்பு அப்படிங்கிறது, வள்ளுவர் எத்தனையோ திருக்குறள் எழுந்தாலும் ஒரே ஒரு திருக்குறள்ல துணைக்கால் இல்லாம எழுதியிருப்பார். ஒரு 4-5 திருக்குறள் எழுதினாலும் அந்த கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக, அதுல துணைக்காலே இருக்காது. ஏன் தெரியுமா, நீ நல்லா படிச்சா போதும்டா, எவங்காலும் வேண்டாம், உன் சொந்த கால நிக்கலாம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் துணைக்காலே இல்லாம வள்ளுவர் எழுதியிருப்பார் அப்படின்ட்டு சொன்னா